ஹாய் காய்ஸ், என் பேர் பாஷா. நான் பெங்களூரில் கொரியர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 to 4 months ஒரு கஸ்டமர் கிட்ட பேமெண்ட்டும் வரல, அவர்கிட்ட இருந்து எந்த அப்டேட்டும் கிடைக்கல. அதனால டைரக்ட் கஸ்டமர் பிளேஸுக்கே போய் விசிட் பண்ணி அந்த இஷ்யூஸை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வந்த உடனே ஸ்டாஃப்ஸ் கூட மீட்டிங்ஸ் வச்சிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லெவலுக்கு மேலே கிரெடிட் அலோவ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த கிரெடிட்னாலே உங்கள் பிஸ்னஸில் நிறைய இஷ்யூஸ் வர ஸ்டார்ட் ஹாய் ஆகிடும். கைஸ், இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சது. காலையில இருந்து பிஸ்னஸ் மேனாக 9 to 6 ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24/7 ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பிஸ்னஸில் ஒரே நாளில் பணக்காரன் ஆக முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும். பணக்காரன்னு ஆக முடியுன்றதை விட இப்போ ஒரு லெவலில் மார்க்கெட்டில் சஸ்டைன் பண்ண முடியும் இல்லையா? காலையில இருந்தே நீங்க ஒரு எந்த பிசினஸ் எடுக்கிறதா இருந்தாலும் 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு அந்த பிசினஸ்ல இறங்குங்க. பிசினஸை பத்தி எதுவுமே தெரியாம இறங்கிட்டீங்கன்னா நாயை பொழப்பாயிடும். உங்க கண்ணு முன்னாடியே உங்க பிசினஸ் அழியிறத நீங்க பார்ப்பீங்க. ஸோ எந்த பிசினஸை பண்றதா இருந்தாலும் 6 to 6 months இல்லை 1 yearலேருந்து 2 year போய் அந்த பிசினஸை கத்துக்கோங்க. பின் டு பின் கத்துக்கோங்க. கத்துக்கினதுக்கு அப்புறம் வந்து பிசினஸா ஆரம்பிங்க. ஏன்னா எதுவுமே தெரியாம என்கிட்ட காசு இருக்கு நான் வந்து பிசினஸ் பண்றேன்னு மட்டும் இறங்கவே இறங்காதீங்க தயவு செஞ்சு. ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு இப்போ எங்க பார்த்தாலும் துணி கடையே தெருவுக்கு 4 கடை இருக்கிற மாதிரி 40 கடை ஆயிடுச்சு. எங்க இருக்கு போனாலும் பிசினஸ். அவன் மைண்ட் செட்ல எப்படி இருக்குன்னா பிசினஸ் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், என்ன பிசினஸ் பண்றோன்ற எந்த ஐடியாவுமே இல்லாம துணி கடை ஆரம்பிச்சான். துணி கடை ஆரம்பிச்சு 40 நாள்லேருந்து 50 நாள் அவனால மெயின்டைன் பண்ண முடியாத மச்சான் லாஸ் ஆகுதுன்னா நான் பிசினஸை மூடிட்டு போயிட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா எந்த பிசினஸ்ல இறங்கும் போது 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டே இறங்குங்க. மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு இறங்குங்க. அந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமான்றத பின் டு பின் யோசிச்சுட்டு கத்துக்கிட்டு பிசினஸ்ல இறங்குங்க. ஏன்னா அந்த பிசினஸை பத்தி எதுவுமே தெரியாம உங்க கூட இருக்கிறவனே உங்களை ஏமாத்துறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் லேர்ன் அபவுட் இட், அப்புறம் பிசினஸ் பண்ணுங்க.